ஹலோ கைஸ், நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ட்ரிப்பு போகிறீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாத ஒரே ஒரு ஸ்பாட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மதுரை வீடு பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். எப்படி மதுரையில் இருக்குமோ அதே போல் ஒரு சுவையான பாண்டிச்சேரியிலையும் ஒரு ஸ்பாட் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லா வகையான ஃபுட்டுமே இருக்குது. எதுவுமே இல்லை, நான்வெஜ்ஜில் இல்லைன்னு சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. வான்கோழிலேருந்து வறுத்தக்கறியிலேருந்து எல்லாமே இருக்குது கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ன ஒன்று, காசு கூடையாக இருந்தாலும் சுவையும் கூடையாக இருக்கும். அந்த போல் ஒரு டேஸ்ட்டு. நான் எப்பயுமே ஆர்டர் பண்ணுறது மதுரை ஸ்பெஷலில் இருக்க பிரியாணியும் அப்புறம் நூல் பரோட்டாவும் பன் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நூல் பரோட்டா அப்படியே நூல் போல் காத்தாடியே விடலாம் போல், அந்த மாதிரி ஒரு நூல் போல் இருக்குது. அதில் சேர்வை ஊற்றி அடித்தாம் பாருங்க, வேறு லெவலுங்க. அப்படியே கொஞ்சம் கலக்கியை மிக்ஸ் பண்ணி பரோட்டாவோட பெருமையை தூக்கிறதுக்காக சாப்பிட்டேன் பாருங்க. டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு. பண்ண மாட்டேன்டா வேஸ்ட்டு அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டு வேறு, டே மச்சான் போதும்டா, சீக்கிரம் சாப்பிட்ற, வாயில் எச்சி ஊறுதுறான்னா. ஆனால் அவனுக்கும் கொஞ்சம் சரி மச்சான் நீ போதும் வீடியோ எடுத்ததுன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. நம்ம மட்டும் வயிறு முட்டை சாப்பாடு கட்டிட்டோன்னு போயிடக்கூடாது. பசங்களும் ரூமில் வேறு இருக்கானுங்க, கையை மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவானுங்க. அதனால் அவனுங்களுக்கும் நான் ஒரு பார்சல் சாப்பாடு கட்டிக்கிட்டேன். பக்கத்தில் இருக்க அக்காவை பார்க்காம பாண்டிச்சேரி போகிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.